राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो ओमकारेश्वर भगवान की जय। जय बोलो तुंगनाथ महादेव की जय। जय बोलो कार्तिक स्वामी की जय। இன்னைக்கு இமயமலையில ஒசரத்துல உட்கார்ந்துண்டு அழகான சமர்த்த ராமதாசருடைய திவ்யமான சரித்திரம். மீன்சி லெவல்ல இருந்து ஒரு 6600 அடி ஒசரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமம் சாரி அப்படின்னு பெயர். ருத்ரப்பிரயாகையிலிருந்து சோப்டா போகிற வழியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் சாரி. இந்த கிராமத்துல SORY சாரியில SARI சாரி ஹிந்தி கடுவாலி பாஷையில. இங்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு விவசாயம், ஸ்டெப் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லான மனம் மயக்கும் அழகான ஒரு சின்ன கிராமம் இது. இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் மலை ஏறினோம் அப்படின்னா தேவரியால் தால் அப்படின்னு ஒரு குளம் இருக்கு. தலாப், ஒரு குண்டு, ஒரு பாண்டு. அங்கதான் யக்ஷ பிரஸ்னம் நடந்தது அப்படின்னு காண கிடைக்கிறது. சில இடங்கள்ல பிருந்தாவனத்து பக்கத்துல இருக்கக்கூடிய காமியவனம், அந்த விமலா குண்ட், அந்த இடத்துல ரொம்ப அழகா இந்த விஷயம் இருக்கு, இந்த யக்ஷ பிரஸ்னம் நடந்தது அப்படின்னும் காண கிடைக்கிறது. ஸோ நான் இப்ப இருக்கிறது ஹிமாலயாஸ்ல சாரி அப்படின்ற கிராமம். இங்கிருந்து ஒரு ஒரு 3/4 மணி நேரம் போயாச்சுன்னா உக்கீமட் ஓம்காரேஸ்வரர் கோவில். அங்கதான் ராமனுடைய வம்சத்துல மூதாதையா இருந்த ராஜா மாந்தாதா அவர் தபஸ் பண்ண, அவருக்கு சிவபெருமான் ஓம்கார ரூபமா காட்சி கொடுத்தார். வின்டர் சீட் ஆஃப் லார்ட் கேதார்நாத். இன்னைக்கு காத்தால தான் கேதார்நாத் பகவான் அழகா தன்னுடைய கேதார்நாத்துக்கு கிளம்பினார். உற்சவமூர்த்தி இன்னைக்கு அவரு உக்கிமட்லேருந்து கிளம்பி குப்த காசியில போய் தங்குவார். நாளைக்கு ஃபாட்டால போய் தங்குவார். ஃபாட்டான்றது குப்த காசியில அடுத்த இடம். அதுக்கு அடுத்த நாள் ஃபாட்டாலேருந்து கௌரி குண்ட்ல போய் தங்குவார். கௌரி குண்டிலிருந்து 16 கிலோமீட்டர் மலை மேல போனா கேதார்நாத் பகவான். ஸோ இப்படிப்பட்ட இடத்துல இருக்கேன் நான் இன்னைக்கு. இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் போயாச்சுன்னா மேக்சிமம் 1-2 மணி நேரம் கார்த்திக் சுவாமி முருகனுடைய இடத்த பார்த்துடலாம். இங்கிருந்து ஒரு 1 மணி நேரம் டிராவல் பண்ணியாச்சுன்னா துங்கநாத் அவருடைய பேஸ் சோப்டா. அங்கிருந்து மேலே ஏறினோம்னா துங்கநாத் பகவானை தரிசனம் பண்ணலாம். இங்கிருந்து கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் அப்படி டிராவல் பண்ணோம்னா மக்குமட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதுதான் துங்கநாத் பகவானுடைய வின்டர் சீட். ஒரு 6 மாசம் குளிர்காலத்துக்கு இந்த மக்குமட்ல தான் இருப்பார். மிருகண்டு மகரிஷிலாம் தபஸ் பண்ண இடம். அது மக்குமட் இன்னைக்கு பெயர். ஒரு சின்ன அழகான கிராமம் அது. நான் போன 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடியோ மார்ச்ல அங்க அந்த மக்குமட்லாம் தரிசனம் பண்ணியிருக்கேன். இமயம் அது எவ்வளவு சொன்னாலும் தகும்.
சமர்த்த ராமதாசர் இங்கெல்லாம் வந்து தபஸ் பண்ணியிருக்கார். அவர் சும்மாவே மலைமலையா தேடிட்டு போவார். இங்க என்ன ஹிமாலயன் ரேஞ்சஸ் தானே, அது அவர் எதிர்பார்க்கிற அமைதி. இன்னைக்கே இந்த ஊர்லாம் காலியா இருக்குன்னா சமர்த்த ராமதாசர் வந்து ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது எப்படி இருந்திருக்கும். இன்னைக்குமே ஹிமாலயாஸ்ல நிறைய பேர் போகாத இடங்கள்லாம் உண்டு. சமர்த்த ராமதாசர் எவ்வளவு ரசிச்சிருப்பார் இந்த இடத்த. இந்த குளூர்ல எப்படி இருந்திருப்பார் கோமணத்தை கட்டிண்டு. அவருக்கு என்ன ஒரு மனோபலம், என்ன ஒரு தேக பலம். நிச்சயமா தேக பலம் ரொம்ப 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 அவசியம். இந்த ஹிமாலயாஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் பி ஃபிட், அவ்வளவுதான். கடுவாலி, இந்த கார்வால் ரீஜன்ல இருக்கும், 2 விதம் சொல்லுவாங்க, கார்வால் அப்புறம் குமோன், 2 தான் அங்க மெயினா. இந்த பக்கம்லாம் கடுவாலி, நைனிடால் அந்த பக்கம் எல்லாம் போயாச்சுன்னா குமோன், அந்த பக்கம் கிராமங்கள், அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் குமோன் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவா. அவ்வளவு ஃபிட்டா இருப்பா. எத்தனை வயசான ஸ்திரீகளா இருந்தாலும் முதுகுல அழகா புல்லுக்கட்டு எல்லாத்தையும் தூக்கிண்டு, மரத்தையே கட்டி தூக்கிட்டு வருவா. இன்னைக்கு கூட நாங்க பார்த்தோம், 2 சிலிண்டரை தூக்கிண்டு அழகா தலையில வச்சு கட்டிண்டு மனுஷா இறங்கிட்டு இருக்க ஆண்கள். 35-40 வயசு இருக்குல்ல மேக்சிமம். அந்த வயசு 35-40 வயசுல மிடில் ஏஜ்ல எல்லாம் 2 சிலிண்டரை தலையில கட்டி, ஃபுல் சிலிண்டர், காலி சிலிண்டர்லாம் இல்லை, ஃபுல் சிலிண்டர். அது கிட்டத்தட்ட 17-35 கிலோ வெயிட் இருக்கும். அட்லீஸ்ட் 20-25 கிலோ வெயிட் இருக்கும். அதை தூக்கிண்டு படிகள்ல இறங்கணும்னா எவ்வளவு மனோபலம் இருக்கணும், எவ்வளவு தேகபலம் இருக்கணும், எவ்வளவு முதுகெலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹிமாலயாஸ்ல எப்பயும் சொல்லுவேன், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸே கிடையாது இந்த பக்கம், பெருசா கிளினிக்ஸ் கிடையாது. மெயினா சில டவுன்ல மட்டும்தான் உண்டு. நம்ம ஊர்ல எல்லாம் கண்ணுக்கு ஒரு ஆளு, பல்லுக்கு ஒரு ஆளு, தொண்டைக்கு ஒரு ஆளுன்னு தெருவுக்கு 5 பேர் இருப்பா. இங்கெல்லாம் இது வரைக்கும் நான் டென்டிஸ்ட்னு ஒரு போர்டு பார்த்ததே இல்லை. டென்டிஸ்ட், ஆப்தல்மாலஜிஸ்ட், பீடியாட்ரிஷியன், ஒன்றும் குழந்தைகளுக்கான ஒரு டாக்டர், இல்லாட்டி வயசானவாளுக்கு ஒரு டாக்டர், இல்லாட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக், இந்த போர்டு கூட நான் அதெல்லாம் ரிஷிகேஷோட நான் பார்த்துருக்கேன். ரிஷிகேஷ், டெஹ்ராடூனோட பார்த்துருக்கேன் வீடியோ. மேலே ஏற மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக், எமர்ஜென்சி ஐசியூ, 24/7 அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸே கிடையாது. எவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கான்றதுக்கு போதுமே. ஹாஸ்பிட்டல் இல்லைனாவே தெரியுமே அவன் ஹெல்த்தியா இருந்தா தானே. ஏன்னா இங்க குழப்பம் நடக்கலன்னு ஹாஸ்பிட்டல் யாரும் கட்டல, இல்லாட்டி தான் கட்டியிருப்பாளே பெருசா. அது எந்த விதமான ஹாஸ்பிட்டல் இல்லை, ஆயுர்வேதிக்கம் இல்லை, இங்கிலீஷ் மெடிசன்ஸும் கிடையாது, யாரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 2-3 அனுபவத்தில் நான் பார்த்தேன். ருத்ரப்பிரயாய், குப்த காசி, இந்த மாதிரி இடங்கள்ல சின்னதா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அவ்வளவுதான். நிஜமாவே இதுக்காகவாவது நீங்க வாழ்க்கையில ஆரோக்கியமா இருந்தே ஆகணும். இமயமெல்லாம் வரணும்னா ஆரோக்கியம் அவசியம். நான் எப்பொழுதுமே எல்லாத்தையும் சொல்லுவேன், உங்களுக்கு வந்து நீங்க ஸ்கூல் டிகிரி, ஸ்கூல் எஜுகேஷன்ல ஒரு 10th பாஸ், 12th பாஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதா இருக்கட்டும், டிகிரி வாங்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பொசிஷன், அப்புறம் கல்யாணம், மனைவி, கணவன், குழந்தை, வீடு, வாசல், கார், எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு கிடைச்சது உங்க உடம்பு. த சீனியர் மோஸ்ட் கம்பெனி, த கம்பானியன் அப்படின்னா உங்க உடம்பு தான். இது எதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம், எத்தனையோ பேர் போயிருக்கலாம், இதுக்கப்புறமும் நீங்க இதே உடம்போட தான் வாழப்படும். த ஃபார் எவர் கம்பெனியன் இன் திஸ் லைஃப் உங்க உடம்பு தான் உங்களோட இருக்க போகுது. மற்றதெல்லாம் வரும் போகும், யார் இருப்பா யார் போவான்னு தெரியாது. பட் உங்க உடம்பு, நீங்க வந்து இவெல்லாம் முக்கியம்னு சொல்லி மனுஷாலெல்லாம் எமோஷனலா பிடிச்சி வச்சுக்க எவ்வளோ ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ எமோஷனலா பிடிச்சி வச்சாலும் இருக்கிறவா இருப்பா, கிளம்புறவா கிளம்பிடுவா. உசுரோடு இருந்தாலும் சில பேர் நம்மளை விட்டுட்டு போயிடுவா, உசுரே இல்லாமல் சில பேர் போயிடுவா. எது பண்ணாலும் பண்ணலாம், உங்க உடம்பு உங்ககிட்ட இருக்கு. ஸோ இதை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. சரியா உங்களோட கண்ட்ரோல் உங்க உடம்புல மட்டும்தான் இருக்கு. வேற யார்கிட்டையும் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. இயற்கையில கண்ட்ரோல் கிடையாது. உங்க மனுஷான்னு நீங்க சொல்றவா கிட்ட கண்ட்ரோல் கிடையாது. உங்க வேலை, உங்க ப்ராப்பர்ட்டி, மொபைல் ஃபோன் கூட வச்சிருக்கலாம். இந்த நெட்வொர்க் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நிஜமாவே நம்ம கண்ட்ரோல்ல நம்மளால மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா உடம்பு. அது பெருசா ஒண்ணுமே கேட்கறது இல்லை. பசிக்கும்போது சாப்பாடு, டயர்டா இருக்கும்போது தூக்கம், எக்ஸசைஸ் நிஜமாவே எல்லா உடம்பும் கேட்கறது. நாம பண்றது இல்லை. நம்ம சாப்பாடு போட்டா போதும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். உடம்புக்கு சாப்பாடு போடுறத விட அந்த சாப்பாடு ப்ராப்பரான வழியில ஜீரணமாகறதுக்கான வழி. நிஜமாவே எல்லா உடம்பும் சொல்றது நடக்கணும், உட்காரணும், எழுந்துக்கணும், ஓடணும்.
உடம்பு இதை மட்டும்தான் நம்மகிட்ட கேட்கறது. நம்ம அதை மட்டும்தான் இக்னோர் பண்ணிட்டே இருக்கோம். எனக்கு சாப்பாடு போதுன்றது கேட்க மாட்டேங்கிறோம். சமர்த்த ராமதாசர் நிஜமாவே உடம்புல எனக்கு இன்னும் அக்கறை வந்ததுன்னா சமர்த்த ராமதாசருடைய வைபவம். 50 வயசுல ஆன பிறகு கூட அவர் பாட்டுக்கு அலைய முடியறது, எங்க வேணா போய் உட்கார முடியறது, குகையில தங்க முடியறது, சாப்பிடாம இருக்க முடியறது, கிடைச்சதை சாப்பிட முடியறது. எந்த ஒரு ஹார்ஷ் டெரைனா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வெதர் கண்டிஷனா இருக்கட்டும், அவர் பாட்டுக்கு மழையோ வெயிலோ குளிரோ அவர் பாட்டுக்கு இருக்காரு. நிஜமாவே அது எவ்வளவு பெரிய ஒரு வரம் தெரியுமா? ஹெல்தி பாடின்றது அவ்வளவு பெரிய வரம். இன்னைக்கு கூட நாங்க குப்தகாசிக்கு முன்னாடி மந்தாகினி நதிக்கரையில உட்காந்துட்டு இருந்தோம். அப்பயே நல்லா சிலுன்னு இருக்கு. நதிக்கரையில அங்க வேலை செய்யறவெல்லாம் டென்ட் போட்டு தங்குறா. அப்பயே அங்க சாயங்காலம் அந்த 4 மணிக்கே சிலுன்னு இருந்தது. இப்ப நைட்டு எவ்வளவு சில்லுன்னு இருக்கும். மந்தாகினி நதிக்கரை அதுல அவ தங்கின்னு இருக்கான்னா அப்ப உடம்பு எவ்வளவு ஹெல்தியா இருந்தா முடியும். அது அப்ப அந்த உடம்புக்கு அவ்வளவு விலை கொடுக்கணும். அந்த விலை கொடுத்ததுனாலதான் வேணாபாயி, அக்கா பாயி வாளுக்கெல்லாம் பகவத் தரிசனமே கிடைக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. அஜாமினா படுக்கையா இருக்கும்போது சுவாமி வரல, யமதூதர்கள் விஷ்ணு தூதர்கள் தான் வந்தா. திரும்பியும் தெம்பு கிடைச்ச பிறகு அவன் போகும்போது தான் வைகுண்டத்துக்கு போகிற பாக்கியம் அவனுக்கு கிடைச்சது. ஸோ பி ஃபிட். சமர்த்த ராமதாசர் அவ்வளவு ஜோரா அந்த ஆரோக்கியமா இருந்தாலே ஒரு திமிரு இருக்கும். ஆட்டிடியூட்லையும் பேச்சுலையும் நம்மளுடைய காரியங்கள்லையும் டெசிஷன் மேக்கிங்கே ஹெல்தியா இருந்தோம்னா டெசிஷன் வேற மாதிரி இருக்கும். வீக்கா இருந்தோம்னா டெசிஷன் வேற மாதிரி இருக்கும். ரொம்ப டயர்டா இருக்கோம்னா டெசிஷன் வேற மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ்ஷா இருக்கோம்னா டெசிஷன் வேற மாதிரி இருக்கும். அப்ப அந்த டெசிஷன் மேக்கிங் வரைக்கும், ஏன்னா இந்த உடம்பை கொண்டுதான் நம்ம டெசிஷன் எல்லாமே எடுக்கணும். எத்தனையோ பேர் வயசானவா சொல்லுவா, இந்த ஹிமாலயாஸ் வீடியோ எல்லாம் போகும்போது எங்களெல்லாம் இனி போக முடியாது, அட்லீஸ்ட் வீடியோல பார்த்துக்கிறோம் சந்தோஷம், நேர பார்த்த மாதிரி சந்தோஷம் அப்படின்னு. என்னன்னா போக முடியாது இயலாதுன்ற நிலைமைக்கு வந்தாச்சு உடம்பு. அப்ப உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே எல்லாம் பார்த்துடணும், அனுபவிச்சுடணும். சமர்த்த ராமதாசர் அதனாலே தான் அவ்வளவு அழகா அந்த கீர் கொடுத்து ஏமாத்தினவனை அவ்வளவு அழகா 100 எரும மாடுகளை ஓட்டிட்டு வந்து அவனிடத்துல இருந்து அவனிடத்துல காம்பீரியமா பேச முடிஞ்சதுன்னா அவருடைய ஸ்ட்ரக்சர், அவர் பேசுற விதம், அந்த காம்பீரியம், ஒரு தயக்கம் இல்லை. அந்த தயக்கம் இல்லாம நிஜமாவே அந்த தயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜெயிக்கணும். பிராக்டிக்கலா தயக்கத்தை ஜெயிக்கணும். எல்லாருக்கும் இந்த ஹெசிடேஷன் தான் ப்ராப்ளம். நமக்கு பயத்தை விட பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் தயக்கம். நிறைய பேர் நான் பார்க்கிறேன், அப்பா அம்மாக்களுக்கு குழந்தைகளிடத்துல ஒரு விஷயத்த பேசுறதுக்கு தயக்கம். அவளுடைய பேசிக் நீட்ஸ் கேட்கறதுக்கு நிறைய அப்பா அம்மாக்கள் தயங்குறா. அவளா புரிஞ்சுக்க வேண்டாமா? உலகம் எல்லாம் புரிஞ்சுக்கும்னா எதிர்பார்க்கவே. உலகம்னா அந்த உலகத்துல உங்க கணவன் மனைவி அம்மா அப்பா குழந்தைகள் பந்துக்கள் ஃப்ரெண்ட்ஸு சிஸ்டர்ஸ் எல்லாரும் அந்த உலகத்தை சேர்ந்தவாதான். நீங்க அந்த உலகத்துல தான் இருக்காள். ஸோ அதே மாதிரி குழந்தைகளுக்கு அப்பா அம்மா கிட்ட பேச தயக்கம், கணவன் கிட்ட மனைவிக்கு பேச தயக்கம், மனைவிகள் கிட்ட கணவன்களுக்கு பேச தயக்கம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை, எல்லாத்தையும் யார்கிட்ட எல்லாம் பேச முடியறதில்லை. அந்த தயக்கம் சமர்த்த ராமதாசருக்கு பெரிய பலம். அவருக்கு தயக்கம் இல்லை. யார் முன்னாடி வேணா எந்த இடமா இருந்தாலும் அவர் நினைச்சத பேசுற பலம் அவருக்கு இருந்தது. அதோட பெரிய சந்தோஷம் தெரியுமா? நம்ம நினைச்சபடி அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுவார். சும்மாலாம் ரொம்ப அடுத்தவாளை உதாசீனப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ பேச மாட்டார். இப்ப இவன்கிட்ட கூட அவ்வளவு அழகா நம்முடைய மதம் வசதி, உன் மதத்தை நீ பார்த்துக்கோ, எங்களை எப்படி மாத்தரான்னு சொல்லி அப்புறம் டாக்டிக்ஸ்ல அழகா அவனை மாத்தி கொண்டு வர. எவன் இந்துக்களை மாத்தின்னு இருந்தானோ அவனே இடம் கொடுத்து அவனே மடம் கட்டுறதுக்கான சகாயம் எல்லாம் பண்ணான்னா என்ன ஒரு காம்பீரியம் இருந்திருக்கணும் அவருக்கு, என்ன ஒரு கன்வின்சிங் மைண்ட் இருந்திருக்கணும். தான் பேசுற விஷயம் நியாயம்தான் அப்படின்ற ஒரு தெளிவு. இப்போ நாம பேசுற விஷயம் நமக்கே ஒரு டவுட் இருந்துச்சுக்கோங்களேன், நம்மளால அந்த விஷயத்தை கன்வே பண்ண முடியாது. இப்போ அந்த எங்கள் அப்பா அம்மாக்கள்லாம் குழந்தைகள் சொன்னா கேட்கறேன், நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியலை. அதுதான் அவ கேட்கலன்றதை விட
நாம அவகிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது இது வேண்டாமே விட்டுடு பண்ணாம ஏன் இப்படிதான் போவேன் பண்ணா வேண்டாம் பண்ணா நல்லதில்லைன்னு நம்மளால கேரண்டியா சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நிஜமாவே நம்ம குரல் கரெக்டா இருக்கு, மெசேஜ் ரீச் ஆகிறது, அவ அதை விடுறா. எப்பெல்லாம் நாமளே 50-50 இருக்கோமோ அவ அட்வான்டேஜ் எடுத்துருவா. எங்கேயும் பார்த்துக்கோங்க, நீங்க எங்கெல்லாம் தயங்குறீங்களோ அப்ப யார் ரொம்ப தயங்குறாளோ அவ தோத்து போயிடுறா. அந்த தயக்கம் கம்மியா இருக்கவா ஜெயிச்சிடுறா. அது கடையில போய் வாங்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வரக்கூடிய ஒரு கான்வர்சேஷனா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், உங்க தயக்கம் ஜாஸ்தியா இருந்தா நீங்க தோத்து போயிடுவேன், எதிர்க்க இருக்கிற தயக்கம் ஜாஸ்தியா இருந்தா நீங்க ஜெயிப்பது. சிம்பிள் லாஜிக் இது. ஸோ தயக்கம் அதுலதான் துருவன் பிரகலாதனா சுவாமி கிட்டே தயங்காம இருந்தா. கோபிகைகள் தயங்கல, பிராமண பத்திரிகைகள் தயங்கிட்டா. அதனால அந்த தயக்கத்தை ஜெயிச்சு நாம வரணும். சமர்த்த ராமதாசர் தன் சிஷ்யால் எல்லாம் இந்த தயக்கத்தை விட்டுட்டு வரத்துக்கு தான் அவ்வளவு அழகா ட்ரெயின் பண்றார். பார்க்கிறார், எல்லாம் முடிச்சாச்சு, சரி திரும்பவும் சிவத்தர்கள் போகலாம். ஏன்னா சிவத்தர்கள்ல இருந்து அம்மாவை பார்க்க வந்தா, அப்படியே இந்த பக்கம் வந்துட்டார், ரொம்ப நாள் ஆயாச்சு, திரும்பியும் சிவத்தர்கள் போனவருக்கு. அது இல்லாம இந்த தாஸ் போதும் அப்படியே நிக்கிறது. இப்ப இந்த பக்கம்லாம் வரும்போது நிறுத்திட்டார். அதுக்கு ஒரு ஏகாந்தம் வேண்டி இருந்தது அவருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் ஒரு மனுஷா கிட்ட பேசுறோம்ன்றது வேற, அதையே ஒரு விஷயத்தை எழுதி சொல்றோம்னா வேற. இப்ப நீங்க சேட் பண்ணும் பொழுது பல விஷயங்கள் தப்பாவே அர்த்தம் பண்ணப்படும். நீ வெறுமை ஓகே அப்படின்னு போடல, உனக்கு என்ன பிடிக்கல ஓகே போட்டாய் அப்படிடுவா, அந்த எக்ஸ்பிரஷனே மாறி போயிடும். அதே நீங்க ஓகே அப்படின்னா இந்த ஓகே நீங்க சொல்லும் பொழுது அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி ஓகே யூ ஆர் கன்வின்ஸ். நீங்க சேட்ல ஓகே அப்படின்னு போட்டா போச்சு, அதுக்கு 1008 விதமான ஜஸ்டிபிகேஷன் வரும். நீ ஏன் ஓகே சொன்ன, இல்லப்பா நான் ஓகே தானே சொன்னேன், இல்ல ஓகே ஒன்றும் சரியா இல்லை, சேட்ல ஒன்றும் தெரியாது, எக்ஸ்பிரஷனும் தெரியாது, டோனும் தெரியாது, ஃபேஸோட விஷயம் தெரியாது, எமோஷன் தெரியாது. ஆனா பட் சிம்பிள் ஓகேன்ற வார்த்தை அவ்வளவு சந்தேகங்கள் அவ்வளவு குழப்பங்கள் எல்லாத்தையும் கொண்டு விடும். ஸோ எப்பயுமே நான் நிறைய பேர் நான் சொல்லுவேன் டோன்ட் சேட். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அதான் சொல்லணும்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சா கூட வம்பு. ஏன் தெரியுமா, திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு ஒரு அர்த்தம் கண்டுபிடிப்பா. சத்சங்கம் மட்டும்தான் திரும்ப திரும்ப கேட்டா நல்ல அர்த்தம் வரும். மனுஷா கிட்ட மட்டும் எழுதுறதோ வாய்ஸ் சாட்டோ பண்ணா அர்த்தம் எப்படி வேணாலும் மாறலாம். அவளுடைய மூட் சிங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்க சிரிச்சுட்டு என்ஜாய் பண்றியா அப்படின்னா அந்த கடுப்புல அங்க இருப்பா. என்னது என்ஜாய் பண்றேன்னா, இங்க மனுஷன் வேற இதை காஞ்சி போய் கிடக்க உனக்கு என்ன திமிரா அப்படின்ருவா. நாம ஒரு ஜாலி மூட்ல சொல்லுவோம், அவ ஒரு டென்ஷன் மூட்ல இருப்பா, அர்த்தம் மாறி போயிடும். குருஜிமா சொல்லுவா நேரடியா பேசு. குருஜிமா தான் நேரடியா பேசலாம். இல்லம்மா நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன், அம்மா சொல்ல நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ அதுல பாதி எடுத்துப்பாய், நீ அவாள்கிட்ட சொல்லும்போது அதுல உன்னோட உப்பு மிளகாவெல்லாம் ஆட் பண்ணுவாய், அவ அதை எடுத்துக்கும் பொழுது நான் சொன்னேன்னு எடுத்துட்டுருவா, கடைசியில மெசேஜ் பாஸ் பண்ண நீ பிரச்சனை இல்லை, மெசேஜ் சொன்ன எனக்கு பிரச்சனை ஆகும்பா. அது ரொம்ப கரெக்டா மெசேஜை பாஸ் பண்ணதுன்னா ஆஞ்சநேய மூர்த்தி மட்டும்தான். ராமன் சொன்ன அந்த மெத்தட், ராமனுடைய விஷயம், அவரும் நிறைய மசாலாலாம் ஆட் பண்றாரு. ஆனா ப்ராப்பரா சீதைக்கு மனோபலம் தரும்படியான மசாலா, அந்த டாப்பிங்ஸ் போடணும் இல்லையா, அதுவும் ப்ராப்பரா இருக்கணும். அப்ப ஒரு விஷயம் எழுதணும்னா அவ்வளவு தியானம் வேணும். ஒரு சாட்டுக்கே இவ்வளவுன்னா காலம் கடந்து பல பேருக்கு பல விஷயம். அதனாலதான் அவ்வளவு தியானம் பண்ணி வேதத்தை பிரிக்கிறார், அவ்வளவு தியானம் பண்ணி மகாபாரதம் எழுதுறார், அதனால அவ்வளவு தியானம் பண்ணி பாகவதம் எழுதுறார், அதனால அவ்வளவு தியானம் பண்ணி ஸ்ரீமத் ராமாயணம். ராமாயணம் ஃபுல்லாவே ரெக்கார்டட் இன்சிடென்ட்ஸ் தான், ஃபுல்லாவே ரெக்கார்டட். அதுல கூட ராமனுடைய 10,000 வருஷம் 11,000 வருஷத்துக்கு ஃபுல்லா ஈச் அண்ட் எவ்ரிடே எவ்ரி மொமெண்ட் ரெக்கார்ட் பண்ணல. எது உலகத்துக்கு எவ்வளவு வேணுமோ அதை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப அழகு. நம்ம பெரியவா எதெல்லாம் ஃபில்டர் பண்ணணுமோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு எதை கொடுத்தா இவாளுக்கு லைஃப். ஏன்னா எதுவுமே ஒரு எல்லைக்கு மேல லைஃப்ல வேண்டாம். பசிக்கிற வரைக்கும் தான் சாப்பாடை பத்தி பேசினா நல்லா இருக்கும், சாப்பிட்டு முடிச்ச பிறகு சாப்பாடு நல்லா இருக்கும், அதோ அதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ணா சரி வராது. அவ்வளவுதான். தூக்கம் வரும்போது சாப்பாடை பத்தி பேசினா சரி வராது. ஏற்கனவே டயர்டா இருக்குன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தா நல்லா இருக்கும்னா கோவம் வரும். அப்ப
அப்ப எதை பேசணும், எப்ப பேசணும் அப்படின்னு. ஏற்கனவே யாராவது ஒருத்தர் உடம்பு முடியாமல் படுத்துருக்கேன், எங்கள் பக்கத்தில் கூட இப்படி தான் உடம்பு முடியாமல் படுத்துருந்தா, இன்னும் மோசமாக படுத்துன்னா இன்னும் டென்ஷன் ஆகிடுவா. ஸோ எழுதும் பொழுது சரியா அந்த வார்த்தைகள் தெய்வஸ்வரூபமாக இருந்தால் தான் காலம் கடந்தும் வரவாளுக்கு அது ஒரு ப்ராப்பரான கைடன்ஸாக இருக்கும். ஏன்னா காட் மட்டும்தான் எக்ஸிஸ்டிங், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். அப்போ அதனால தான் ராமாயணம், பாகவதம், மகாபாரதம், நாராயணியம், ஆழ்வார்கள் பிரபந்தம், பகவத்கீதை, மீரா பஜன், துளசிதாசருடைய ஹனுமான் சாலிசா. இன்னைக்கு நம்ம யாரும் பிரத்யட்சமா ஹனுமானை பார்க்கறது இல்லை, பிரத்யட்சமா ராமனை பார்க்கறது இல்லை. ஆனாலும் அது சொன்னா சந்தோஷமா இருக்குன்னா காலம் கடந்து அது தெய்வஸ்வரூபமாகவே அந்த வார்த்தைகள் இருக்கு. அதனாலதான் பகவத்கீதா 5000 வருஷம் பழசு. ஆனா இப்ப வாசிச்சாலும் நம்ம லைஃபுக்கு இவ்வளவு தூரம் உலகம் வளர்ந்தாச்சு, மாடர்னைஸ்டு எல்லாம் சொன்னாலும் ஸ்டில் பகவத்கீதா கைடிங். மகாபாரத், ராமாயணம் தான் எவ்வளவு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, 9 lakhs years முன்னாடி விஷயம். ஆனா இன்னைக்கும் நமக்கு அது வழிகாட்டுறது அப்படின்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அப்ப சிவத்தர்களுக்கு திரும்பவும் வரார். ஏன்னா அவருடைய ஏகாந்தம். இப்போ பார்க்கலாம், நிறைய பேர் இந்த கவிதை எழுதுறவா இருப்பா, ஆர்டிஸ்ட் வரைகிறவா இருப்பா, மியூசிஷியன் இருப்பா. அவெல்லாம் பார்த்தா எங்கேயா ஆளே இல்லாத போய் தனியாக ரூம் போட்டு உட்காந்துட்டு எழுதுவா, கதை எழுதுறவாள்லாம் பார்க்கலாம், எங்கேயாவது ரூம் போட்டு தனியாக உட்காந்து. அப்போ தான் அவள் உலகத்துக்கு அவள் போக முடியும். அந்த உலகத்துக்கு அவள் ட்ராவல் பண்ணி அந்த விஷயத்தை எழுதும். மியூசிக் போடுறவாள்லாம் ஏகாந்தமாக பெரிய ஆள் நிறைய பேரெல்லாம் வச்சுக்க மாட்டாள். நிறைய பேர் அந்த மியூசிக் கம்போஸ் பண்ணுற ரூம்குள்ளே பார்த்தோம்னா சாப்பாடை கூட சாப்பிட விட மாட்டாள். ஏன்னா அந்த ஸ்மெல் டிஸ்டர்ப் பண்ணுன்றதுனால அந்த இடத்துல விரும்ப அவா இருப்பா. என்ன பேர் டீ குடிக்கலாம், அவ்வளோதான் இருக்குமே ஒழிய அப்படிதான் அவள் மியூசிக் கம்போஸே பண்ணுவாள். நிறைய பேர் சயின்டிஸ்ட் அவெல்லாம் தனியாக தானே இருப்பா, ஏகாந்தமாக உட்காந்து தான் கால்குலேஷன் பண்ணுவா. ரிசர்ச் ஒரு 50 பேர் கூட்டுண்டு ஒரு பெரிய லேபில் உட்காந்து பண்ண மாட்டான். அவள் பாட்டுக்கு தனியாக பைத்தியம் மாதிரி ராத்திரியில் உட்காந்துட்டு விடிய காலம்புற உட்காந்து அவள் பாட்டுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா இவாளுக்கெல்லாம் தனிமை ஒரு பலம், மற்றவாளுக்கு தனிமை பயம். ஸோ உலகத்தினுடைய அந்த விஷயங்களை யோசிச்சு இவ்வளவு ஜனங்களை பற்றி யோசிக்கிறதுனால சிவத்தர்கள் வரா. கூடவே கல்யாண சுவாமி. கல்யாண சுவாமி ஏன் வச்சுக்கிறேன், அவர் ப்ராப்பர்ட்டி, இவரால் தொந்தரவு கிடையாது. இப்போ லைட் இருக்கு, லைட் வந்து தொந்தரவுன்னு சொல்ல முடியாது, எழுதுறதுக்கு லைட் வேணும். ஒரு பெண் வந்து தொந்தரவுன்னு சொல்ல முடியாது. உட்காந்துக்க டேபிளோ சேரோ எதுவுமே தொந்தரவு, இதெல்லாம் வந்து நம்ம கன்வீனியண்ட்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. அந்த மாதிரி சமர்த்தராமதாசருக்கு ஒரு சொத்து கல்யாண் சுவாமி. அதுமாதிரி அதில் பாக்யவான் யாருன்னா சமர்த்தராமதாசர், அதில் பாக்யவான் யாருன்னா கல்யாண் சுவாமி. ஏன்னா அந்த வேவ் லென்த் ரொம்ப அவசியம். வேதவியாசர் மகாகணபதிக்கு வேவ் லென்த்துக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அப்போ அத்தனை தூரம் கல்யாண் சுவாமி. திரும்பி சிவத்தர்கள் வரா. அங்கன்னா வீடா வாசலை யாராவது பெருக்கிலாம் வச்சிருக்கிறதுக்கு யாரும் கிடையாது. இவர் பாட்டுக்கு இருப்பா, யாராவது வருவா போவா. இப்போ திரும்பி இவன் வந்தாச்சு. அந்த புலி அப்புறம் விழுதான் இல்லையான்னு தெரியல, அது புலி அப்பப்போ வந்துட்டு போகும் விசிட்டர் மாதிரி. இவர் உட்காந்து தியானம் பண்ணுவார், எங்கே விட்டோம்னு ஞாபகம் இருக்கும். அப்படி உட்காந்து திருப்பி அதையே வாசிப்பார். சமர்த்தராமதாசர் தான் எழுதினதாக இருந்தாலும் திரும்ப திரும்ப அப்படி வாசிப்பார். ஏன்னா எங்கெல்லாம் சரியா இருக்கா, அப்படி எந்த பாவத்தில் போயின்னு இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு ஃப்ளோவில் போயின்னு இருக்குன்னா அதே பாவத்தோட கண்டினியூ பண்ண, திருப்பி ஆரம்பத்துலேருந்து போயிடப்படாது. அந்த ஒரு அழகு உண்டு. ஏன்னா அந்த தாஸ் போதெல்லாம் ஆரம்பத்தில் பக்தியை பற்றி சொல்லுவார், அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தா ஞானம், வைராக்கியம், அதை பற்றி எல்லாம் சொல்லிடுவார். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். இப்போ எப்படி வந்து ஒரு பையனுக்கு பிகாம்க்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கார் ஒருத்தர், அதே இன்னொரு 5ஆவது படிக்கிற பையனுக்கு டியூஷன் எடுக்கிறாருன்னா பிகாம்க்கு கிளாஸ் எடுக்கிற அதே மைண்ட் செட்டோட போய் 5ஆம் கிளாஸ் பையனுக்கு டியூஷன் எடுக்கிறார், அவனுக்கு ரசிக்காது. அதே சந்தர்ப்பத்தை ஒரு 5ஆம் கிளாஸ் பையனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு அப்படியே போய் பிகாம் எடுக்கிற பையனுக்கு போய் எடுத்தோம்னா காலேஜ் ஒன்று பாரு ஏபிசி இப்படி எழுதணும், ஃப்ரேஸ் இப்படி பண்ணணும்னு சொல்லப்படாது. அவன் லெவலில் அதனால பிரம்மசூத்திரம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அப்போ அந்த ஃப்ளோ. அப்போ ஒரு மகாத்மாக்கள் எவ்வளோ யோசிக்கிறா பார்த்துக்கோங்க. அவள் ஒரு விஷயம் எழுதுறதுக்கோ சொல்கிறதுக்கோ பேசுறதுக்கோ நம்ம வந்து எமோஷனல் எதை வேணால் பேசிடுறோம், எதை வேணால் எழுதிடுறோம், எதை வேணால் சொல்லிடுறோம். ஸோ அந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி
அதுதான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, இன்னைக்கு விஷயம் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. நீ என்ன பேசுறீள், அதோடைய விளைவுகள் என்ன, யார்கிட்ட எந்த விஷயத்தை எவ்வளவு தூரம் சொல்றீள், எல்லாமே இன்க்ளூடட். ரிலேஷன்ஷிப்ன்றது வெறுமை பக்கத்தில் இருக்கிறதுனால மட்டும் இல்லை, பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுனால மட்டும் இல்லை. அது எமோஷன்ஸ் உண்டு, வேர்டிங்ஸ் உண்டு, ஆட்டிடியூட் உண்டு, தாட்ஸ் உண்டு. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது. அது குரு சிஷ்யாலாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், அம்மா அப்பா குழந்தைகளாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கலீக்ஸாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டில் இருக்கிற நெய்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்முடைய எமோஷன்ஸ், வேர்டிங்ஸ், ஆட்டிடியூட் எல்லாமே சேர்ந்தது. அப்பதான் அப்துல் கானையும் சிவாஜி வதம் பண்ணிடுறார். அது வேற அவருக்கு ஒரே குஷி, அவருக்கு அவ்வளவு ஆனந்தம். சிவாஜிக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்றார் சமர்த்த ராமதாஸ். ஏன்னா ஒரு ஒரு கட்டமா இருக்கான்னா அவனோட வாழறதுல ரொம்ப கஷ்டம். அதை அழிச்சு முடிச்சா தான் ஒரு ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். மனுஷன் எவ்வளவுதான் ஒரே டென்ஷன் மூட்லயே இருக்க முடியாது. நாட்டை பாதுகாக்கிறவாளுக்கு இருக்கிற டென்ஷன் நிச்சயமா. நமக்கு ஒரு வீட்டில் ஒரு 3-4 பேர், அதுக்கே அவ்வளோ யோசிக்கணும் அப்படின்னா ஒரு தேசம், அதுவும் தேசம் அடிமைப்பட்டு கிடக்கு, ஜனங்களுக்கெல்லாம் ஃபெய்த் எல்லாம் போயாச்சு. அந்த ஜனங்களுக்கு ஃபெய்த்தை கொடுக்கணும். அவர்களுக்கோ ஜனங்கள் எல்லாம் என்ன வேணா சொல்லிட்டு சலாம் போட நிலைமையில இருக்கா. அவளுக்கு இந்து உணர்வு வரணும். அவனை உதைக்கிறதுக்கு நம்ம ஆட்கள் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். நம்மளை வீழ்க்கிறதுக்கு அவனோட சப்போர்ட்டிவானா. நிறைய ஹிந்து ராஜாக்கள்லாம் தன்னுடைய பங்காளியோட சண்டை போடுறதுக்காக ஃபாரினர்ஸ் உள்ள கொண்டு வந்துடுவான். அவன் இவனையும் அடிப்பான், அவனையும் அடிப்பான். அந்த மாதிரி நிறைய நம்ம ஹிஸ்டரியில பார்த்தோம்னா இவாளுக்குள்ள இருக்கக்கூடிய பங்காளி சண்டையில வெளியிலேருந்து ஒருத்தர் இழுத்துன்னு வந்துடுவா. அவ்வளவுதான். அவன் இவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி அவனை அடிச்சு அப்புறம் இவனையும் அடிப்பான். இவனோட டாக்டிக்ஸ் அவனுக்கு தெரியும். அது எல்லாம் அத்தனையும் தாண்டி சிவாஜி ராஜே ஜெயிச்சதுல அவ்வளவு சந்தோஷம். நன்னா இருக்கணும்னு ஆசீர்வாதம். சமர்த்த ராமதாசர் இன்னும் சந்தோஷமாயிடும். இப்ப இந்துக்கள் எல்லாம் அப்படி நல்லா ஃப்ளரிஷிங்கா வர. இப்ப இவாளை ரொம்ப அழகா சேஃபா கைடு பண்ணிட்டு போகணும். ஏன்னா இப்ப என்ன ஆகும்னா இதுல பலமா இருக்கணும்லாம் சாதாரணமா இருக்கணும்னு இவன் ஏற்க ஆரம்பிப்பான். ஹிந்துஸை போட்டு படுத்துவான். என்க்ரோச்மெண்ட் எல்லாம் நடக்கும். இப்ப நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா இந்து கோயில்களை ஆக்கிரமிச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பான். ஒரு காலம் வரைக்கும் அவன் வச்சுட்டு இருப்பான், அடுத்து இன்னொருத்தன் ஆக்கிரமிப்பான். இப்படிதான் இருக்கும். அப்ப இதுல பலவான் யாரோ அவன் பலகீனமானவனை டார்ச்சர் பண்ணுவான். ஸோ இவங்கிட்ட இவனை காப்பாற்றணும், இவனுக்கும் பலம் கொடுக்கணும். நிஜமாவே ஒரு தேசத்தை பரிமாணம் பண்றது, பரிபாலனம் பண்றது அப்படின்றது அவ்வளவு பெரிய ஒரு டாஸ்க். இப்போ நாங்கள் எல்லாம் ஹிமாலயாஸ் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இதோ இடத்துல உட்காந்துருக்கோம். இங்கே சேஃபாக உட்காரணும்னா கவர்மெண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், மிலிட்ரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், உள்ளுக்குள்ள இருக்க போலீஸ்மேன் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எங்கேயோ ஒரு 6000 அடி ஒசரத்தில் ஒரு கிராமத்தில் முன்ன பின்ன பாஷை கூட தெரியாத ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம் சந்தோஷமானா, அப்போ இந்த தேசம் எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தால் இங்கே இருக்க முடியும். அப்போ இல்லை இயற்கை சீற்றங்கள், நேச்சுரல் கலாமிட்டிஸ் உண்டு, அப்புறமா விரோதிகளுடையது உண்டு, துரோகிகளுடையது உண்டு, எல்லாம் உண்டு. இத்தனையும் தாண்டி ஒரு தேசத்தை எடுத்துட்டு போகணும். ஸோ அதுக்கு சத்ரபதி சிவாஜி அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணுவான். ஆனால் அவனுக்கு மாரல் சப்போர்ட், நேரடியாக உட்காந்து பேசணும்னு இல்லை, ஆனால் எங்கேயோ உட்காந்துட்டு அவனுக்கும் சேர்த்து தியானம் பண்ணி அவனுக்கு அந்த மனோபலத்தை கொடுத்து எமோஷனலி அவனை ஸ்டேபிள் ஆக்கி அவனை சுற்றி இருக்கிறவாளெல்லாம் அவனுக்கு சகாயம் பண்றாளான்னு ஏன்னா சமர்த்தனா செக் பண்ணிட்டே இருப்பேன். சத்ரபதி சிவாஜி கூட இருக்கவா யாரு, அது எவ்வளவு தூரம் நிஜமாவே மோஸ்ட் சின்சியரா இருக்கவாளை மட்டும் சிவாஜி பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மற்றவாளெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்ல வச்சிடணும். ஏன்னா யார் யாருக்கு என்னென்ன தகுதி இருக்கோ, ரொம்ப தகுதி இல்லாதவங்க ரொம்ப பக்கத்தில் ஹையர் லெவலில் கொண்டு வந்து வச்சா அவள் வீண் பண்ணிடுவா எல்லாத்தையும். அவளுக்கு தகுதி இருக்கணும். குழந்தைகள்லாம் விளையாடணும், அவளுக்கு என்ன உண்டு அதை நிற்கணும். அதுக்கு அடுத்த லெவலில் தான் மேலே இருக்க டீனேஜர்ஸை அதனால தானே ஒரு 18 வயசுக்கு அப்புறம் தானே ஓட்டிங் எல்லாம் கொடுக்குறோம். 10 வயசுல 8 வயசுலலாம் ஓட்டிங் கொடுக்கறது இல்லையா. அப்புறம் குழந்தை பிடிச்ச வாழ்க்கை ஓட்டு போடும். அவளுக்கு ஒரு பாலை கொடுத்து சாக்லேட்டை கொடுத்து ஓட்டு போடுன்ருவா. 18 வயசுனா ஒரு ஸ்டெபிலிட்டி வரும், அவளுக்கு தன்னை பற்றி ஒரு நிர்ணயம் இருக்கும். அதனால தான் 18 வயசு பசங்களை டார்கெட் பண்ணியே மோசமான பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் அதுக்காக வைத்த மாதிரியே எல்லாம் பேசுவாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம், எங்கெல்லாம் இந்த என்ஜிஓஸ் இருக்கோ டார்கெட்ஸ் எல்லாம் பார்த்தா யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கும். முக்கால்வாசி என்ஜிஓஸ் என்ன பண்ணுவா,
எல்லாருமே மதம் மாற்றத்துக்கான விஷயங்கள் நல்ல ப்ரீ பிளான்டா அடுத்த லெவல்ல இருக்க அதுக்காக தான் ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாம் வச்சு அங்கேருந்து மதம் மாற்றி கொண்டு வருது. இவ 18 வயசு வரதுக்கு முன்னாடி அவளை மென்டலி அதில் ட்ரெயின் பண்ணிட்டோம்னா அவள் அந்த ஃபீல்டில் போவா. அதுக்கப்புறமா அதுலேயும் வெளில கொண்டு வரது கஷ்டம் அவள். ஸோ நிறைய இருக்கு. இதையும் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, ஒரு தேசத்தை எவ்வளவு தூரம் பாதுகாத்து நம்ம பெரியவா கொண்டு வந்திருக்கா அப்படின்றதுக்காக சொல்றேன். இப்போ சிவாஜி எவ்வளோ பண்ணான்னா சமர்த்த ராமதாஸ் எவ்வளோ பண்ணியிருப்பார். நான் இப்போ சிவத்தர்கள் எவ்வளோ பெரிய தபஸ் பண்ணியிருப்பேன். அதை பேஸ் பண்ணிட்டு தாஸ்பூத் என்னெல்லாம் எழுதணும் என்னெல்லாம் சொல்லணும். இதுக்கு நடுவில் எல்லா பக்கமும் என்னெல்லாம் நடக்கிறது இன்ஃபர்மேஷன் அது பாட்டுக்கு அது நடக்கும். கேதரிங் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக சிவாஜிக்கு விஷயம் சொல்லி அனுப்புறது. எல்லா விஷயத்தையும் சிவாஜிக்கு சொல்லாமல் அவர் கீழே இருக்கக்கூடிய மாவளாஸ்க்கு சொல்லி அந்த விஷயத்தை இப்படி பண்ண. சிவாஜி சமயத்தில் எங்கேயாவது வேற எங்கேயாவது போயிருப்பார், வேற கோட்டையை கைப்பற்ற. அந்த சமயத்தில் இங்கே என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு திடீர்னு ஒரு பாட்டு கிளம்பி எங்கேயாவது போயிடுவார். எங்கேயாவது ஜனங்கள்லாம் வீக்காக இருக்காங்க, அங்கே போய் உட்காந்து தபஸ். நிஜமாவே நம்ம ஆச்சாரிய புருஷர்களுடைய அவளுடைய லைஃபுடைய பல விஷயங்கள் நமக்கு தெரியறதே இல்லை. தெரிஞ்சோம்னா பிரமிச்சு போயிடும். இப்படிலாம் கூட யோசிக்க முடியுமா, இப்படிலாம் கூட நடக்க முடியுமா, இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ண முடியுமா. நிஜமாவே கர்ம யோகி சமர்த்த ராமதாசர். அத்தனை இது நடுவில் அவர் பாட்டுக்கு உட்காந்து அவருடைய தியானம் அவருடைய பூஜை. அங்கே இருக்க அந்த சிவத்தர்கள் இருக்கக்கூடிய விக்னேஸ்வரருக்கு அவர் தனியாக பூஜை பண்ணி விக்னங்கள் எல்லாம் நாசம் பண்ணிட்டா இனி ராமராஜ்யம் தான் அப்படின்னு அவரை கொண்டாடி அந்த ஆனந்தத்தை ஜனங்களுக்கு கொடுத்து அவளை செலிப்ரேட் பண்ண வச்சு நிஜமாவே பெரிய காரியம். நம்ம நினைக்கிற மாதிரி எதோ இன்னைக்கு சாப்பிட்டாச்சு, ஓகே ஒரு வாரம் வேலை பண்ணியாச்சு, சண்டே ரெஸ்ட்டு, ஓகே ஒரு 3-4 மாதம் ஆச்சு, ஐ நீட் அ வெக்கேஷன் 2 days, ஐ வாண்ட் டு கோ அவுட், நிறைய நாள் சமைச்சாச்சு, நீங்கள் வெளியில் சாப்பிடலாம். நம்ம லைஃப் சம்சாரியோடது, சம்சாரி லைஃப் அவ்வளோதான். இதுக்கே அவ்வளோ பிளான் அவ்வளோ டென்ஷன் அப்படின்னா இத்தனை பேரோட லைஃப் ஸ்டைல். ஸோ சமர்த்த ராமதாசா த கிரேட் ஹிமாலயன் போலே அவர் எங்கேயோ மலை, அவ்வளோதான். நாம் மடு கூட கிடையாது. மீதி விஷயம் நாளைக்கு சொன்னால் இனிமேல் சாட்டிங் வாய்ஸ் மெசேஜ்லாம் யோசிச்சுக்கோங்க. அர்த்தம் எப்படி வேணாலும் யார் வேணாலும் இது நம்ம யாருக்காவது அனுப்புவோம், அதோட அர்த்தம் ஈமோஜி கூட அர்த்தம் தப்பாக போகும். இது குழந்தைகள் எதான சமயத்தில் வாங்கியா யாரோ சில குழந்தைகளுக்கெல்லாம் சாட்டிங் தெரியாது, படிக்க தெரியாது, அதுக்கு இந்த ஈமோஜி மட்டும் அமுது தெரியும். அது பாட்டு எங்கேயாவது ஆர்டின் ரெட்டுக்கு அமுத்தி விட்டுருப்பேன்னா அது எங்கேயாவது உங்கள் பாஸ் யாருக்காவது அமுத்தி விட்டுருந்தா கதை முடிஞ்சுது. பி கேர்ஃபுல். ஏன்னா குழந்தைகளுக்கு இன்னைக்கு மொபைல் ஆப்ரேட் பண்ண தெரியும், ஈமோஜிஸ் குட்டி வந்து படிக்க தெரியாதவங்க ஈமோஜி போட தெரியும். ஏன்னா எனக்கு வருது, அதெல்லாம் சொல்கிறேன் நான். சில சந்தர்ப்பங்களில் பார்த்தா முன்னாடிலாம் மெசேஜுக்கு சவுண்டு வரும், சின்னடான்னு பார்த்தா லைனாக அந்த வாட்ஸ்அப்புக்கு அத்தனை ஈமோஜிஸ். அப்புறம் புரியும் எனக்கு, ஓ ரைட் ஏதோ குழந்தைகிட்ட கொடுத்துருக்குன்னு. சிலதெல்லாம் பார்த்தா என்னெல்லாமோ அனுப்புவோம், சிலதெல்லாம் வாய் அழுத்தி விட்டுருவோம், அழுத்தி அது பாட்டுக்கு பேச. சில சமயத்தில் கொடுக்குற சண்டை போட்டு அழுத்தி விட்டுருவோம். சில வயசான மாமிகள்லாம் அவள் எங்கேயோ போகும்போதெல்லாம் அந்த மைக்கை ஹோல்டு பண்ணுவா, அவள் என்ன பேசுறான்னு நான் கேட்டுட்டு இருப்பேங்க உட்காந்துட்டு. அதுக்கப்புறமா லைனாக வரும். அதுக்கப்புறம் நான் சொல்லவும் முடியாது, அவகிட்ட என்னன்னு சொல்ல முடியும். அப்புறமா அதை பார்த்துக்கோங்க யாரோ மொபைல் எடுக்கிறா போல இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்ல வேண்டியது. அதனால் சொல்கிறேன், நான் எப்பொழுதுமே நேருக்கு நேர முகத்தோட முகம் பேசி அந்த விஷயத்தை முடிச்சதுனா உங்களோட முடிஞ்சு போயிடுது. கோபமோ நஷ்டமோ கஷ்டமோ சண்டையோ அழுகையோ சந்தோஷமோ. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो हिमाचल पर्वत राज की जय। जय बोलो ओमकारेश्वर भगवान की जय। जय बोलो केदारनाथ भगवान की जय। जय बोलो तुंगनाथ भगवान की जय। जय बोलो कार्तिक स्वामी की जय। जय बोलो अत्रि अनसुया देवी की जय। जय बोलो बद्री विशाल भगवान की जय। जय जय जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय हिंद। भारत माता की जय। राधे कृष्णा।